ஜாலி மூட். காட்டுக்குள்ள ஒரு கொள்ளை நோய் பரவியது. அதனால் நிறைய மிருகங்கள் இறந்து போனது. சிங்கராஜா தன்னுடைய சபையை கூட்டினார். அந்த சபைக்கு காட்டில் இருக்கின்ற எல்லா மிருகங்களும் வந்தன. உடனே சிங்கராஜா, இந்த காட்டுக்குள் நிறைய பாவம் செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். அதனால் தான் இந்த காட்டு தெய்வம் ரொம்ப கோவப்பட்டு எங்களுக்கு இந்த கொள்ளை நோயை கொடுத்திருக்குது என்றார். அதனால் இந்த காட்டில் அதிகம் பாவம் செய்தவர்களை கடவுளுக்கு பலி கொடுத்து கடவுளுடைய கோபத்தை குறைக்க வேண்டும் என்று சொல்லியது. உடனே எல்லா மிருகங்களும் அதற்கு சம்மதம் சொன்னது. அப்பொழுது சிங்கராஜா, நான் நிறைய ஆடுகளையும் மாடுகளையும் சின்ன சின்ன மிருகங்களையும் இரக்கமில்லாமல் கொன்று சாப்பிட்டிருக்கின்றேன். அதனால் நான் தான் பெரிய பாவி என்று சொல்லியது. உடனே புலி, அரசே, நீங்கள் இரக்கமுடைய அரசாக இருந்தாலும் உங்களுக்கு வேட்டையாடி உணவு உண்ணும் வேலையை கடவுள் கொடுத்திருக்கிறார். அதனால் நீங்கள் செய்தது பாவமில்லை என்று சொல்லியது. உடனே சிங்கத்தினுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது. தொடர்ந்து புலி சொல்லியது, நான் பெரிய பெரிய வரிக்குதிரை அதனுடைய குட்டிகள் எல்லாத்தையும் தேவையில்லாமல் கொண்டிருக்கின்றேன். அதனால் நான் தான் பாவி என்று சொல்லியது. அதுக்கு கரடி எழுந்து, இது பாவமில்லை, நீங்கள் அப்படி வரிக்குதிரைகளை கொல்லாவிட்டால் அது பெருகி இந்த காட்டையே நாசம் செய்திருக்கும். எனவே அந்த ஆபத்தை தடுத்ததால் உங்கள் பாவமும் மன்னிக்கப்பட்டு விட்டது என்று சொல்லியது. நான் நிறைய தேனி சேமித்து வைத்திருந்த தேன்களை திருடி சாப்பிட்டிருக்கின்றேன். அதனால் நான் தான் பாவி, எனக்கு தண்டனை கொடுங்கள் என்று சொல்லியது. அதுக்கு ஓநாய் சொல்லியது, நீங்கள் தேன் எடுக்கவில்லை என்றால் தேனீக்களால் அந்த தேன்களை சாப்பிட்டிருக்க முடியாது. அதிகமாக இருந்த தேனை நீங்கள் சாப்பிட்டதால் உங்கள் குற்றமும் மன்னிக்கப்பட்டு விட்டதென்று சொல்லியது. இப்படியே வலிமை வாய்ந்த மிருகங்களுடைய குற்றங்களும் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு கொண்டே இருந்தது. அப்பொழுது ஒரு கழுதை எழுந்து, நான் எந்த பாவமும் தெரிந்து செய்யவில்லை. ஒரு நாள் பக்கத்து கிராமத்து விவசாயியின் வீணாகி போன புதர்களை கொஞ்சம் சாப்பிட்டிருக்கின்றேன் என்று சொல்லியது. உடனே எல்லா மிருகங்களும் கோபப்பட்டு அடுத்தவர்களுடைய பொருளை சாப்பிட்டு ரொம்ப பெரிய பாவத்தை செய்த கழுதையால் தான் இந்த கொள்ளை நோய் காட்டுக்குள் வந்திருக்கு என்று சொல்லி கத்தின. உடனே அந்த கழுதைக்கு தண்டனை கொடுக்கப்பட்டது. இந்த கதையின் நீதி, வலிமை மிக்கவர்களின் தீய செயல்களால் பலவீனமானவர்கள் பாதிக்கப்படுகின்றார்கள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.